ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷலாக ரோஸ் பிஸ்தா கேக் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோடையே 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பட்டரும் சுகரும் நல்லா கலந்து வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. பட்டர் சுகர் நல்லா கலந்தாச்சு. அடுத்ததுல ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா பட்டர் சுகர் முட்டை எல்லாத்தையுமே டைரெக்டாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு சூப்பராக பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். இடையில இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு திரும்ப நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ டார்க் எல்லோவாக இருக்கிறது அப்படியே லைட் எல்லோவாக மாறணும். அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல லைட் எல்லோவாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வரது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர்லாம் நல்லா மாறி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது ஓரத்தில் எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோடைய 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடிசா நறுக்குன பிஸ்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, பட்டர் சுகர் முட்டை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா பிஸ்தா கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரே டைரக்ஷன்ல இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவன் நான் முன்னாடியே 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதே டெம்பரேச்சரில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிஸ்தா ரோஸ் கேக் ஆன பேட்டர் ரெடி ஆயிருச்சு. எந்த டின்னில் நீங்கள் பேக் பண்ண போறீங்களோ அந்த டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்து லைன் பண்ணிட்டு இப்போ இந்த பிஸ்தா ரோஸ் கேக்குக்கான பேட்டரை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். இப்போ இதை அவனில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரோஸ் பிஸ்தா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். சைடில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா அழகாக வெளியே வந்துடும். கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. மேல் லைட்டாக கிராக் இருக்குது. அதை அப்படியே நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் விப்பிங் க்ரீம் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கேக் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பிஸ்தா ஐஸ்கிரீம் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் கேக் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். மேலே நல்லா ஃபைனாக சாப் பண்ண பிஸ்தா நான் மேலே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அது இன்னுமே அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கட் பண்ணும் போதே தெரியும் நல்லா மாய்ஸ்டாக இருக்குது கேக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயருக்கு நல்ல சில்லுன்னு ரோஸ் பிஸ்தா கேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.